சரி என்ன சொல்லிக்கிறான்டா கண்ணு? அந்த கொஸ்டின் ஃபுல்லா சொல்லுங்க. Solve the equation sin 1 by x equal to 0. Sin 1 by x equal to 0. Solve the equation. Okay. Yeah. How many solutions, like solution equations, are between the values of 1 by 1000 to 1 by 100? Okay. 1 by 1000 to 1 by 100. கரெக்டாமா கண்ணு? Yeah. சரி எப்படி போடலாம்? Any idea? First one போட்ட மாதிரியே போடணுங்களா? Like ஏன்னா first. 1 by x இருக்குது. ஓகே நீங்க சொன்னது கரெக்ட். நம்ம என்ன பண்ண போறோம்? sin 1 by x equal to எப்ப sin 0 ஆகும்? sin n by. Sin கரெக்டுமா? n by, அப்போ yeah, 1 by x equal to என்ன கிடைக்கும்? 1 by n by. சாரி n by கரெக்ட்டுங்களா? n by Um, கரெக்டாமா? yeah, அப்ப இதுல இருந்து x என்ன கிடைக்குது? which implies that x equal to என்ன கிடைக்குது? 1 by n 1 by. by n by. இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல. சரி அவன் கொடுத்த இன்டர்வல் என்ன கொடுத்துக்கிறான்? அவன் கொடுத்த 1 இன்டர்வல் by 1000 to 1 by 100. அப்ப x lies between. Yeah, I guess. கரெக்டாமா? ஆமா. x ஓட வேல்யூ இந்த கான்செப்ட்டுக்கு வந்துரும். அப்ப இது ரெசிப்ரோக்கல் மாத்திரம் என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கல் மாத்திரங்கன்னா greater than or equal to 1000 n by greater than or equal to 100. இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல ரெசிப்ரோக்கல் மாத்திட்டோம். ஓகே ஓகே. ரெசிப்ரோக்கல் மீன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 1 by 2 Yeah, 1 வந்து by ரெசிப்ரோக்கல் 2. வந்து பெரிய வேல்யூ தானே. இந்த ரெசிப்ரோக்கல் வந்து 2 வந்து பெரிய வேல்யூ. கரெக்ட்டுங்களா? ஓகே, ஆமாமா. அப்ப லெஸ் தென் சிம்பல் வந்து கிரேட்டர் தென் சிம்பல் வந்து ஆட்டோமேட்டிக்கா லெஸ் தென் சிம்பல் தான் மாறிடும். கிரேட்டர் தென் லெஸ் தென் உல்டாவா மாறிடும். உல்டாவா மாறிடும். ஓகே. அப்ப இங்க ஈக்குவல் வராது. அத வேணா பாத்துக்க. ஈக்குவல் வராது பாத்துக்க. இல்ல போட்டாலும் தப்பு கிடையாது பாத்துக்க. சரியாமா? ஓகே. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சிருக்குது? என்னோட வேல்யூ தெரிய வரும். அப்ப என்னது? 100 divided by pi is less than n is less than 1000 divided by pi. Is correct? எப்படி மாறிச்சு? லைக் 100 to 1000, 1000 to 100? இல்ல இங்க நான் சிம்பிள் மாத்திட்டேன்ல. இங்க நான் லெஸ் தென் கிரேட்டர் தென் இருக்கிறது வந்து நான் லெஸ் தென் மாத்திட்டேன். But like firstல 1 by 1000 இருக்குது, அப்புறம் 1 by 100. கீழ வரப்போ 100. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலையா? இது சைடுல எழுதி காட்டுட்டா? அதாவது 3 greater than x greater than 2 2 less than x less than 3 ன்னு எழுத முடியுமா முடியாதா? இது ரெண்டு ஈக்குவல் ஓகே ஓகே. சேம் ஐடியா யூசிங். ஓகேங்களா? ஓகே. அந்த எண்ணை வந்து கீழே கொண்டு வந்துருங்க. எது பண்ணல எண்ணை வந்து கீழே கொண்டு வந்துட்டு இந்த சைனை வந்து மாத்திட்டு அவ்வளவுதான். கிளியராமா? டவுட்டா? இல்ல கிளியர். சரி ஓகே. அப்ப இதுக்கு அப்ராக்ஸிமேட் வேல்யூ சொல்லுங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் சொல்யூஷன் கேக்குறான். இதுதான் என்னோட வேல்யூ. நம்மளுக்கு என்ன கேக்குறான்? அப்ராக்ஸிமேட்டிவ் சொல்யூஷன் கேக்குறான். அப்ப அப்ராக்ஸிமேட்டிவ் சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்பனா பையோட வேல்யூ ஆல்ரெடி 3.14 தெரியும். அப்ப 100 divided by 3.14 less than n less than 1000 divided by 3.14. இது ரெண்டையும் டிவைட் பண்ணி சொல்றாங்க. என்ன வரும் சொல்றாங்க. இது ரெண்டையும் டிவைட் பண்ண என்ன வரும்? First one வந்து 31.84. 31.34 84 அப்ப அப்ராக்ஸிமேட்டா 32 ன்னு வெச்சுக்கிறேன். சரிங்களா? less than n less than இது எவ்வளவு கண்டுபிடிக்குது? 318.4. அப்ப 318 வெச்சுக்கிறேன். சரிங்களா? ஓகே. சரி எனர்ஜி டவுட் இருக்குதாமா? இல்ல. சரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வெச்சிட்டாலும் நம்ம என்ன சொன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வெச்சிட்டாலும் என்ன கிடைக்கும்? 32 வந்து ஸ்டார்ட் ஆகுது. எதுல இருந்து ஆகுது? 32 33 34 அப் டு எது வரைக்கும் கிடைக்கும்? 318 வரைக்கும் வரும். கரெக்ட்டுங்களா? என்னோட வேல்யூ இது. நமக்கு சொல்யூஷன் எத்தனை சொல்யூஷன் வரும்னு கேக்குறான். அப்ப இத வந்து நம்ம கவுண்ட் பண்ணி போடணும். எப்படி போடுவீங்க? இது ஏபியா? 32 minus 318 போடுவேன் மாமா. அப்ப ஏபியான்னு கேட்டேன். இது ஏபின்னா என்ன பண்ணுவீங்க? நம்பர் ஆஃப் n கண்டுபிடிக்கணும். n எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏபியோட ஃபார்முலா ஞாபகம் இருக்குதாமா? அதுவும் டேபிள்ல தான் இருக்கும். அதாவது லாஸ்ட் டைம் நமக்கு தெரிஞ்சது 318. அப்ப an equal to a plus n minus 1 into d. இதுதான் வந்து ஏபியோட ஃபார்முலா.
சரிங்களா? ஓகே. இந்த ஏன்ங்கிறது என்னன்னா லாஸ்ட் டைம். லாஸ்ட் டைம் என்ன 318 தானே லாஸ்ட் டைம். ம்ஹ்ம். ஏன்ங்கிறது என்ன 318 சரியாம்மா? ஓகே. இல்ல ஏபி படிச்சிருக்கீல்ல? ஐ திங்க் படிச்சிருக்கோன்னு. ஐ டோன்ட் நோ இதே ஃபார்முலா படிச்சிருக்கோமான்னு. பட் அதாவது ஏ கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் 2டி கமா டாட் 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 ஏ பிளஸ் என் மைனஸ் 1டி இதுதான் வந்து ஏபியோட ஜெனரல் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் வந்து ஓகே. ஏபியோட ஜெனரல் ஃபார்மேட். அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு பேர் என்ன ஏ. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்குது பாத்தீங்களா? ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா டி. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா டி. அப்ப 33 ஓகே. மைனஸ் 32 வந்து 1. இதுதான் டி யோட வேல்யூ. சரிங்களா? ஓகே. ஏங்கிறது என்னங்கிறது என்னது லாஸ்ட் வேல்யூ. லாஸ்ட் வேல்யூ 318. அப்ப ஓகே. 318 ஈக்குவல் டு 32 பிளஸ் என் மைனஸ் 1. ஓகே மாமா? ஓகே. இந்த 32 இங்க கொண்டு வந்துங்க. அப்ப என்னாச்சு? 318 மைனஸ் 32 மைனஸ் 32. ஈக்குவல் டு என் மைனஸ் 1. அப்ப மைனஸ் பண்ண என்னோட கிடைக்குது கண்ணு? ஒன் செகண்ட். 286. 286 கரெக்ட்டுங்களா? ஆமா, அப்ப 286. 286 ஈக்குவல் டு n மைனஸ் 1. அப்ப என்னோட விட அக்யூரேட்டா என்ன கிடைக்குது? 287. அப்ப N நம்பர் ஆஃப் 7. சொல்யூஷன் எத்தனை கிடைக்குது? 287. ஆமா. இங்க nங்கிறது என்ன? சொல்யூஷன். இங்க வந்து n n கிடையாது. நம்பர் ஆஃப் சொல்யூஷன். ஓகே? Therefore, Okay. number of solution equal to number of solution equal to 287. ஓகேங்களா? அப்ப எத்தனை Okay. சொல்யூஷன் வரும்னு கேக்குறான். அப்படின்னா மீனிங் என்ன? என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுங்களா? இந்த ஆமா. இது வந்து சர்க்கிள் வந்து எத்தனை தடவை ரொட்டேட் ஆகுது. சொல்யூஷன் என்னது? ஒரு கட்டுக்கு 2 சொல்யூஷன் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? இப்ப பை எங்க ஆமா. இருக்கு? 2 பை எங்க இருக்கு? 3 பை எங்க இருக்குன்னு தெரியும். சரிங்களா? அப்ப ம். 0ல இருந்து இங்க மூவ் ஆயிட்டே இருக்கு. கரெக்ட்டாம்மா? அப்ப எத்தனை டைம் ஆமா. ரொட்டேட் ஆகுது? அது 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 2 டைம் ஒரு ரவுண்டுக்கு 2 சொல்யூஷன். கரெக்ட்டாம்மா? ஒரு ரவுண்டுக்கு ஆமா. 2 சொல்யூஷன். 2 அப்ப சொல்யூஷன். 0 சொல்யூஷன் நாட் இன்வாலிட். கரெக்ட்டுங்களா? 0 சொல்யூஷன் Yeah. வராது. ஏன்னா 1/n இல்ல. 1/n ன்னா நாட் n ஈக்குவல் நாட் ஈக்குவல் 0. கரெக்ட்டுங்களா? Yeah. ஏன்னா n வந்து 0 போட்டா அவனுக்கு இன்ஃபினிட்டி ஆயிரும். அதனால n வந்து நாட் ஈக்குவல் டு 0. கரெக்ட்டாம்மா? ஓகே. ஆமா. சோ அப்ப எத்தனை சொல்யூஷன்? அதனால தான் வந்து எத்தனை ரவுண்ட் அடிக்கும்? கிட்டத்தட்ட 144 ரவுண்ட் அடிக்குதாமா. 144 ரவுண்ட் ஓகே. அடிக்குது. ஏன்னா ஒரு ரவுண்டுக்கு வந்து 2 சொல்யூஷன். கரெக்ட்டுங்களா? அப்ப மொத்தமா எத்தனை ஆமா. ரவுண்ட் அடிக்குதுன்னா 144 ரவுண்ட் வந்து இது சுத்துது. அப்பதான் வந்து உனக்கு 287 சொல்யூஷன் கிடைக்கும். சரியாம்மா? ஓகே. ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? டவுட் இருக்குங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஓகேம்மா குட். சரி டேக்கர். சரி நோட் பண்ணிக்கிறீங்களா? இல்ல அடுத்தது பார்த்துக்கலாமா? நான் பாதி பண்ணிட்டேன். கீழ மட்டும் தான் பண்ணணும். ஓகே. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போடுங்க. அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எதுல இருந்து வேணும்டாங்கன்னா? அங்க இருந்து கரெக்ட். ம்.